కటౌట్లు పెట్టుకుంటే గెలిచేశారు. வணக்கம் நண்பர், நான் உங்கள் ஜான் ஜேடி. பவன் கல்யாண் அவர் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து தளபதி அவரை பத்தி வந்து பேசியிருக்காரு. ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் அதிகமா பேச விரும்பல. ஏன்னா மேலே வந்து அவங்க பேசும்போதே தமிழ்ல வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நான் அதிகமா படிச்சுட்டு இருக்கேங்க. நான் சீக்கிரமா வந்து சில விஷயங்கள மட்டும் சொல்லிடுறேன். அதாவது வெறும் பேனர் வச்சே அவங்க வந்து ஆட்சி அமைச்சுட்டாங்க. பெருசா எதுவும் பண்ணாம, ரொம்ப வந்து எஃபர்ட் அதிகமா இல்லாம, இத்தனை வருஷம் அப்படின்ட்டு போகாம, சீக்கிரமாவே வந்து ஒரு பேனரு, ஒரு சிம்பிளா போட்டு அவங்க வந்து ஆட்சி அமைச்சுட்டாங்க. அதுலயும் சிரிச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லியிருக்காரு. அதாவது, "நான் 5 வருஷமா வந்து நான் இந்த கட்சிக்கோசரம் நான் வந்திருக்கேன். நான் 5 வருஷம் இருந்தும் என்னால வந்து அந்த ஆட்சிய வந்து உட்கார முடியல. ஆனா இவரு இப்போ சீக்கிரமா வந்து ஒரு பேனரு, ஒரு சில செட் வீடியோ அந்த மாரிலாம் போட்டு உடனே வந்து ஒரு சிஎம் உட்காந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு" அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பேசியிருந்தாரு. ஸோ ஓகே, நான் அதிகமா பேச விரும்பல. ஸோ வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்து கருத்து கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச என் சேனல ஃபாலோ பண்ணுங்க. ஆனா இருந்தாலும் இது உண்மைங்க. சிம்பிளா பேனர போட்டு ரொம்ப எதுவும் இல்லாம அசால்ட்டா வந்தாரு, உட்கார்ந்தாரு, முடிஞ்சிச்சு. అలాగే కటౌట్లు హలోగ్రామ్స్ పెట్టుకుంటే బాగుంది. అలాగే చక్కగా సీఎంలు అయిపోయారు. నన్ను 15 సంవత్సరాలు రోడ్డు మీద దేకిచ్చినా కానీ నేను మొన్న తమిళ్ పాలిటిక్స్ చూస్తున్నా ఈ మధ్యన. వాళ్ళు ఎంత సుఖంగా చేశారా పాలిటిక్స్, ఎంత సుఖంగా చేశారు. నాకు అసూయ కలిగేంత సుఖంగా చేశారు. నేను 10